Hi friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஹோம் கார்டன்ல காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டில் அம்மா ஆல்ரெடி குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டு கார்டனில் பறித்த சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இடிக்கல்லில் இடித்து நல்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதோட சீடெல்லாம் போயிடும். நீங்கள் அந்த சீடோடு போட்டிங்கன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை வீட்டு கிட்ஸுக்கோ சரி உங்களுக்கோ சரி பிடிக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு 2 to 3 வாஷஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதோட சீடெலாம் போயிடும். ஸோ கசப்பு தன்மையும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் மண்பானையில் தான் செய்கிறேன். ஸோ மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா வத்தல், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கூடவே தாளிப்பு வடகமும் சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காவை நீங்கள் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போதே அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கலர் மாறும். ஸோ அந்த கசப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஸோ நல்லா நீங்கள் ரப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா மேஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ அதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் வதங்கும் போதே நீங்கள் சுண்டைக்காய் போட்டிங்கன்னா அந்த குழம்பு ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதோட கலர், டெக்ஸ்சர் எல்லாமே மாறிடும். ஸோ இந்த மாதிரி குழம்பு கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் சுண்டைக்காவை ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அதோட கலர் மாறவே மாறாது, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ புளி கரைச்சல் நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொதிக்கட்டும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் உப்பு, உரப்பு, காரம், புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா வற்ற விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வற்றுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஃபைனலாக குழம்பு நல்லா வற்றின உடனே நீங்கள் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ அது டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான வத்த குழம்பு ரெடி. ஸோ இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாய் புண்ணு, குடல் புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டெய்லி ஃபுட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த சுண்டை வத்தலை எடுத்துக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.